இது திருப்பலியானது மரித்த அருள்மீறி இவருடைய ஆண்மைகளை பாற்றி காக்க ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆலய சன்னிதானத்திலே நாம் அனைவரும் கூடியிருந்து ஆண்டவரை போற்றவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். இதோ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களை ஆண்டவரிடத்திலே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் தாமே தன்னுடைய இரக்க பெருக்கத்தினால், தன்னுடைய வல்லமையினால் அந்த கருத்துக்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனாமம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் நிறைவான ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாட்களில் உமது பரிபரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறு புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசர் அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு
நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி ஏரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு எடுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றியே நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தன் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே, நம்ம கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளியை கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் தம் கால்களை இடர விடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரி கேளீர். அவர் எனக்கு செய்ததினை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏற்றி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது.
தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான விசுவாசிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிலிப்பு என்கிற அப்போஸ்தலர் ஒரு அன்னகனுக்கு அவர் அறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செம்மறியாக, அவர் ஒரு பலிகெடாவாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் விழித்து செல்லப்படுவார் என்று பிலிப்பு சொன்ன பொழுது அந்த அன்னகனுக்கு அதனுடைய அர்த்தமானது புரியவில்லை. எனவே அவர் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கேட்கின்றார். இந்த ஒரு வார்த்தை இறைவாக்கினர் தன்னை பற்றி கூறுகிறாரா அல்லது வேறு எவரை பற்றியும் கூறுகிறாரா என்று அவர் கேட்க, பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவருக்கு விளக்கம் அளிக்க, கிறிஸ்துவின் மேல் அந்த அன்னகன் நம்பிக்கை கொள்ளுகின்றார். உடனே திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகின்றார். சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன்முறையாக தன்னை ஒரு விண்ணக உணவாக மக்களுக்கு அவர் விளக்கி கூறுகின்றார். நானே வாழ்வு தரும் உணவு. இந்த உணவு விண்ணகத்திலிருந்து வந்துள்ளது. எனவே என்னை உண்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். என் சதையை உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சதை என்பது இந்த ஒரு சதை அல்ல, மாறாக கிறிஸ்துவை முழுமையாக யார் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் மீது விசுவாசம் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நிலை வாழ்வு கண்டிப்பாக உண்டு என்பதுதான் அந்த சதை என்பதற்கு விளக்கமாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உயிருள்ள உணவாக, ஒரு வானக உணவாக, ஒரு ஆன்மீக உணவாக கடவுளால் தந்தையால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கிறிஸ்துவை நாம் அனைவரும் முழுமையாக உட்கொண்டு நம்முடைய வாழ்விலே அவரை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் நிலை வாழ்வை பெற இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவாவை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து உலகின் இறைவாவை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். வேறு உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் திருத்தூதர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல வானுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் விண்ணக உணவு. இவரே இறைவனின் செமறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன்
கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைவன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாழ்ந்த புனித யூதா ததைவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறையன்பால் ஈர்க்கப் பெறுவோமாக. 12 சீடர்களின் ஒருவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயா உள்ளம் கொண்ட புனித யூதா ததையுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததைவை நோக்கி சிறப்பு நவநாள் ஜெபம். புனித யூதா ததைவின் வல்லமுள்ள மன்றாட்டால் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளை தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேதசாட்சியுமான புனித யூதா ததையுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் பின்னி துணங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, நம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயார உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை மக்களுக்கு அனைவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம நலன்களை எல்லாம் அடைந்து தந்துள்ள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரோம். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ளப்பண்பாடு உடையவரும் இறைவனை பாடுவோருமான பெயர் பெற்று இறங்கும் தயார இருதய ததையுவே, உமது வல்லமையை எங்கள் நம்பிக்கை வீண்போக விடாதேயும். கர்த்தர் துரோகியின் பெயர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமுடன் விடுதலை புரியும். அரிய வரத்தை இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கொண்டுள்ளோம். இப்பெரிய வரத்திற்காக நாமும் நம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயை செய்யும். நீர் எங்களுக்கு செய்கின்ற பேருதவிக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். உமது வல்லமையை மன்றாடுவதை மக்களிடையே அறிய செய்வோம். பலரறியா புனிதரை சிறப்பிதழ்கள் பலப்படுத்தவரை வளர்ந்த உமது பக்தி பாரத்தும் பரவ எங்களாலான பிரயாசையெல்லாம் எடுப்போம் என்று உறுதியாக வாக்களிக்கிறோம். ஆமென். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும்
இயலாதவற்றை இயற்றோருமான புனித யூதாத தேவின் வல்லமை உள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாத தேவை போல் நாங்களும் இயேசுவோடு என்று இணைந்து வாழும்படியாக ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதாத தேவை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக தப்பறையான கொள்கைகளை பரப்பவர்களை கண்டித்து மெய்மறை தலைத்தோங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதாத தேவை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறையில் நின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களால் வாழும்படியாக இறைமகனின் முன்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதன்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புதம் சுகமளித்த புனித யூதாத தேவை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கும்படியாக நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாத தேவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவாசி பெறும்படியாக விசுவாசத்துக்காக உயிர் துறந்த புனித யூதாத தேவை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வம் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழ்படியாக தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாதரின் மன்றாட்டால் திருச்சபையில் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காக இயலாதவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனு உலகத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபகாரங்களுக்காக கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக இங்கே உன் திருமுன் குழுமி இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக புனித யூதாதரின் மன்றாட்டினால் வேத விசுவாச வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செறிப்புற செய்ததற்காக எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷம் நிலவி தேவாசி பெருக செய்ததற்காக நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது குரல் வந்ததாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் போது ஊழியரை பாரும். நீ உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் உண்மையை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. புனித யூதா ததையுவின் இந்த புனித பண்டத்தின் வழியாக கடவுள் அனைத்து நோயாளிகளையும் உங்கள் குடும்பத்தின் கருத்துக்களையும் நிறைவாக்க என்றும் ஆசீர்வதிப்பாராக.